வணக்கம் டிபிகே டாக்ஸ். மூன்று முடிச்சு சீரியலில் ரஞ்சிதா வில்லன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறவர் தான் அருண் சந்திரகுமார். இந்த சீரியலில் இவரோட நடிப்பு மிரட்டலாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இவர் இந்த சீரியலில் கனக்கச்சிதமாக ரஞ்சித் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. ஆனால் ரியல் லைஃப்பில் சூர்யா ரஞ்சித் ரெண்டு பேருமே ரொம்பவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க நிறைய சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ்லாம் போட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ ஃபன் ஜாலியாக ரெண்டு பேருமே ரியல் லைஃப்பில் இருக்காங்க. சொல்லப்போனால் ரியல் லைஃப்பில் ரஞ்சிதா நடிக்கிற அருண் சந்திரகுமார் அவர்கள் ரொம்பவும் ஜோயலான பர்சன். ஃபேன்ஸ் யாரை பார்த்தாலுமே ரொம்பவும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர். சீரியலில் மட்டும்தான் இவர் ரஞ்சிதா மிரட்டிகிட்ருக்காரு. அதுவும் இப்போது மூன்று முடிச்ச சீரியல் டிஆர்பியில் டாப் லெவலில் போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ரஞ்சித் சுரேகா இருவரோட திருமணம் நிற்க போகுதா இல்லையா அப்படின்ற ஒரு பரபரப்பு தான். சூர்யா அவர்கள் ரஞ்சித் சுரேகா திருமணத்தை தடுத்து நிறுத்துவாரா, ரஞ்சித் அவர்களை தண்டிப்பாரான்ற மாதிரி எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. இப்போது அந்த காட்சிகளுமே வந்துருச்சு. ரஞ்சித் அவர்களை தடுத்து நிறுத்திட்டார் சூர்யா அவர்கள். ரியல் லைஃப்பில் அருண் சந்திரகுமார் அவர்கள் கேரளாவில் தான் பிறந்திருக்காரு. கேரளாவில் இருக்க ஆலப்புழாவில் தான் இவர் பிறந்திருக்காரு. உண்மையிலுமே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து பள்ளி கல்லூரிலாம் கேரளாவில் படித்ததுக்கப்புறம் சினிமா தான் தன்னோட வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி சினிமாவை தேர்ந்தெடுத்தார் நம்ம அருண் சந்திரகுமார் அவர்கள். தனக்கு தெரிஞ்ச நண்பர்களோடு சேர்ந்து ட்ராமா ட்ரூப்பில் இவர் நடிக்க ஆரம்பித்தார். இந்த ட்ராமா ட்ரூப்லேயே ஒரு சிறந்த ஆக்டராக இவர் மாறினார். அந்த ட்ராமா ட்ரூப் எங்கே போனாலுமே ஒரு லீட் ரோலில் ரொம்பவும் அசத்திட்டு வந்துட்டு இருந்தார் நம்ம அருண் சந்திரகுமார் அவர்கள். ட்ராமா ட்ரூப்பில் இவர் பல ஸ்டேஜ் ஷோக்களில் போய் நடிச்சிருந்தாலும் இவருக்கு சினிமாவில் நடிக்கணுன்றது தான் மிகப்பெரிய ஆசை. இதுக்காக தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு எல்லா மொழிகள்லேயுமே வாய்ப்பை தேடி அலைஞ்சிருக்காரு. ஆனால் சரியான வாய்ப்புகள் நம்ம அருண் சந்திரகுமார் அவர்களுக்கு கிடைக்கல. ரொம்ப நாட்கள் தேடி இதுக்கப்புறம் தான் இவருக்கு த லேடின்ற ஒரு சினிமாவில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து மலையாளத்தில் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமான கும்பலாங்கி நைட்ஸ் திரைப்படத்தில் இவருக்கு ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. இந்த திரைப்படத்துலையுமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருந்தார் நம்ம அருண் சந்திரகுமார் அவர்கள். இந்த திரைப்படத்தை தொடர்ந்து நீலிமா லாஜ்ன்ற ஒரு மலையாள திரைப்படத்தில் நடித்தார். இப்படி தொடர்ந்து இவருக்கு மலையாள திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு பெயர் சொல்லக்கூடிய ஒரு அடையாளப்படுற வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்கல. அப்போ தான் இவர் தமிழில் செவ்வந்தி சீரியலில் சுரேஷ் கதாபாத்திரம் நடித்தார். சுரேஷ் ஐஸ்வர்யா இவங்களோட ஜோடி அந்த டைமில் செவ்வந்தி சீரியலில் எல்லோருக்குமே ரொம்பவும் பிடிச்ச ஜோடியாக இருந்துச்சு. அந்த சீரியலில் ஓரளவுக்கு பாசிட்டிவான கதாபாத்திரத்தில் தான் நம்ம அருண் சந்திரகுமார் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தார். இதை தொடர்ந்து இவருக்கு பல வாய்ப்புகள் கிடைச்சாலும் தான் அடையாளப்படுற மாதிரி ஒரு ஹீரோவோ வில்லனோ ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு சிறந்த நடிப்பை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு நம்ம அருண் சந்திரகுமார் அவர்கள். அந்த சமயத்தில் அவரோட சொந்த ஊரான ஆலப்புழாவில் ஒரு புயல் ஏற்பட்டு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போது இரவோடு இரவாக போய் இவர் 12 மணிக்கு இரவு 12 மணிக்கு போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு நிவாரண உதவிகளை செஞ்சார். அந்த அளவுக்கு ரொம்பவும் மக்களுக்காக சேவை செய்யக்கூடியதுலையும் அருண் சந்திரகுமார் அவர்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. அருண் அவர்கள் 1989 ஜூலை 31 திருவனந்தபுரத்தில் தான் பிறந்திருக்காரு. இவர் தன்னோட பள்ளி படிப்பை ஆரம்பத்தில் ஆலப்புழாவில் படித்தாலுமே அதுக்கப்புறம் செயின்ட் மேரிஸ் ஸ்கூலில் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காரு. ஏஎம்ஹெச்எஸ் திருவனந்தபுரத்தில் இருக்க ஸ்கூலில் ஹையர் செகண்டரிஸ் படித்த இவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் தான் இவர் தன்னோட கல்லூரி படிப்பை படிச்சிருக்காரு. இதனாலேயே காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே அருண் அவர்களுக்கு தமிழ் பேசுகிறது, தமிழ் பசங்களோட பழகிறது இது எல்லாமே நல்லாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமே இவர் ஏசியா நெட்டில் ஜனவரி 2010 இவர் ஏஎம்ஓவை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஏசியா நெட்டில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் இவர் மார்ச் 2012 வரைக்கும் அந்த ஏசியா நெட் சேனலில் ஏஎம்ஓவை ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயங்களில் அருண் அவர்கள் எங்கே மாடலாக விளம்பர படங்களில் கூப்பிட்டாலுமே அவர் நடிக்கிறவர். அந்த சமயங்களில் மோகன்லால், சல்மான் கான் தான் இவரோட ஃபேவரட் ஆக்டராக இருந்தாங்க. அப்படி ஒரு முறை பல ஆடிஷனில் கலந்துக்கிட்டு இவர் அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரங்கள்லையுமே நடிச்சிட்டு இருக்கும்போது சல்மான் கான் அவர்களோட பின்னாடியே நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஆமாம், ஐஎஸ்எல்லில் ஓப்பனிங் செரிமனியில்
சல்மான் கான் அவரோட பின்னாடியே இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது என் வாழ்க்கையிலேயே ரொம்பவும் மறக்க முடியாத ஒரு தருணம்னு சொல்லியிருக்காரு அருண் அவர்கள். ஏன்னா சல்மான் கான் தான் இவரோட மிகப்பெரிய ஐடலாக இருந்திருக்காரு. அவரோடைய சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு இவருக்கு கிடைச்சது ரொம்பவும் பெருமையாக தன்னோட சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காரு அருண் அவர்கள். இதே போல் மோகன்லால் அவர்களையுமே ஒரு முறை சந்தித்தப்போ என்னோட மிகப்பெரிய ட்ரீமே உங்களை சந்திக்கிறதான்னு சொல்லியிருக்காரு அருண் அவர்கள். அந்தளவுக்கு மோகன்லால் அவரோட மிக தீவிர ரசிகர் தான் நம்ம அருண் அவர்கள். இந்த சமயத்தில் தான் சுஜிதா அவங்க லீடு ஹீரோயின் நடித்த தெலுங்கில் வெளியான கீதாஞ்சலி சீரியலில் ஒரு சூப்பரான ரோலில் நடித்தார். அந்த சமயத்தில் தெலுங்குலேயுமே ஒரு நல்ல நடிகராக அறிமுகப்பட்டார் நம்ம அருண் அவர்கள். 2010ஆம் ஆண்டிலிருந்து தன்னோட கெரியரை 16 ஆண்டுகள் தனியாகவே வாழ்ந்துட்டு வந்த இவருக்கு 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 25ஆம் தேதி இந்திரான்றவங்களோட அறிமுகம் கிடைச்சது. இந்திரா அவங்களுமே ஒரு பிரபல சீரியல் நடிகை தான், அதுவும் தமிழ் சீரியல் நடிகை. இந்திரா அவங்கள 2022 ஏப்ரல் 25ஆம் தேதி பெற்றோரோட சம்மதத்தோட அருண் அவர்கள் திருமணம் செஞ்சுக்கிறாரு. இந்திரா அவங்க எந்த சீரியலில் நடித்தாங்கன்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா ஜீ தமிழில் ரொம்பவும் பிரபலமான சீரியலில் இந்திரா அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் காதல் ஏற்பட்டு திருமணம் நடந்தது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் என் லைஃப்பில் என்னை ரொம்பவும் கேரிங்காக பார்த்துக்கிட்ட ஒரே பர்சன் என்னோட இந்திரா தான்னு அருண் அவர்கள் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட லைஃப்பில் ரொம்பவும் முக்கியமான ஒருத்தங்கன்னா அது இந்திரா அவங்க தான்னு அருண் அவர்கள் அந்தளவுக்கு இந்திரா அவங்க மேலே பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லலாம். சீரியலில் வில்லன் கதாபாத்திரத்தில் இவரை காமிச்சாலுமே நிஜ லைஃப்பில் மனைவி அவங்க சொல்லும்போது என் கணவர் என்னோட வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச வரம், அந்தளவுக்கு ஒரு கேரிங்கான பர்சன் என்னோட கணவர்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் அருண் அவர்கள் ரொம்பவும் கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டாகவும், அப்பா அம்மாவுக்கு கேரிங்கான ஒரு சில்ட்ரனாகவும், சொசைட்டிக்கு ஒரு நல்ல மனிதராகவும் இருந்திருக்காருன்றது தான் குறிப்பிடத்தக்கது. அருண் அவர்கள் 3 முடிச்சு சீரியல்லையுமே அவ்வளோ சீக்கிரம் எனக்கு எளிதாக வாய்ப்பு கிடைக்கல. இது வில்லன் ரோல்னு சொன்னாலுமே நம்ம இதுக்கு முன்னாடி பாசிட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தாலும் இந்த சீரியலில் நம்ம நடிக்கிறது நம்மளோட எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக மாறும்னு யோசித்து அதுக்கப்புறம் தான் 3 முடிச்ச சீரியலில் ஆடிஷனில் கலந்துருக்காரு. அதுலேயும் பல கட்ட ஆடிஷன்களுக்கு அப்புறம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைமில் இவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையிலுமே ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திட்டு இருக்காரு ரஞ்சித் அவர்கள். அவரோட ஃபேமிலி, அவரோட கொலீக்ஸ் எல்லாருமே அவரை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். அருண் அவரோட நடிப்பு ரஞ்சிதா உங்களுக்கு 3 முடிச்ச சீரியலில் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் அருண் அவர்கள் மேலும் பல சன் டிவி சீரியல்களையும் நடிக்கணும், அதுவும் நம்பர் 1 சீரியல்களில் நடிக்கணும். இதே போல் சினிமாவிலையுமே அவர் நினச்ச அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகராக மாறணுன்றது தான் டிபிகே டாக் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தடுத்து 3 முடிச்சு சீரியலில் என்ன மாதிரி காட்சிகள் போகணுன்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிடுங்க.